நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு வித்யாபத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 224வது வீடியோ. இது ஒரு புது டாப்பிக்கு. என்னுடைய நண்பரான ஸ்ரீனிவாஸ்குமார் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறவர். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, மாமா உங்களை பற்றி இந்த கோவிலை பற்றி தெரியுமா உங்களுக்கு? நான் தெரியாது. என்னது நான் சொல்கிறேன், காமாக்கியா எப்படி அஸ்ஸாமில் இருக்கோ, அங்கே யோனி தான் அம்பாளை. அதாவது அந்த யோனி படத்துக்கு தங்க தகடே பூத்தி ஒரு தொட்டி ஆட்டிருக்கோம். அந்த தொட்டியில் குனிஞ்சு தொடரணும். எங்கள் குருமாதா இருக்கும்போது அவள் சிஷ்யாலாம் அழிச்சிட்டு காமாக்கியாவுக்கு போயிருக்கா. இங்கெல்லாம் இப்போ படிக்கட்டுலாம் ஏறி போக வேண்டியிருக்கு. அந்த காமாக்கியா நடுவில் அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சுற்றிப்பட்ட மலைகள் எல்லாம் அந்த புவனேஸ்வரி மாதிரிலாம் இருக்குது. குன்றுகள்லாம் நிறைய குன்றுகள் இருக்குது. அதில் ஏறி போய் பார்க்கலாம். அதுக்கு கஷ்டப்பட்டு போயிட்டு வந்திருக்கா அவள் எல்லாத்துக்கும். ஏன்னா அவள் வெளியில் எங்கேயுமே சாப்பிட மாட்டாங்க. அதான் பிரச்சனை. 3 நாள் சாப்பிடாமையே மெட்ராஸ்க்கு வந்தா அவள் பீரியடில். ஸோ அந்த காமாக்கியா போயிட்டு வந்தபோது நிறைய ஷேர் பண்ணேன். எனக்கு ராஜா, எனக்கு உடம்பு இவ்வளோ சரீரம் ரொம்ப பாரியாக்கண்டா. நான் அங்கே தொட்டு நீங்களே பூஜை பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் குனிஞ்சு அப்படியே அந்த தொட்டி உள்ளே உடற போயிட்டேன். நல்ல காலம் அம்பாள் காப்பாற்றினான்னு சொல்லி அதில் இந்த நீர் சுரந்துட்டே இருக்குமா அந்த இடத்துல. ஸோ அம்பாள் அந்த தீர்த்தத்தை புரோஷிச்சுட்டு எல்லாம் பண்ணேன். இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இந்த யோனியை வச்சு வழிபடுறது ரொம்ப ரேர். தமிழ்நாட்டில் அவ்வளோ கிடையாது அந்த மாதிரிலாம். ஆனால் சாளுக்கியம் இதில் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷில் இந்த யோனி வழிபாடு தாந்திரிக உபாசனையில் இருந்திருக்கு. அது மாதிரி இருக்கும்போது தமிழ்நாட்டில் தாராசுரம் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. தாராசுரன்றது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற இடம். அந்த இடத்துல சக்கராயி அம்மன், அந்த அம்பாள் பேர் சக்கராயி அம்மனே பேர். அதை சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது லஜ்ஜா கௌரின்னு இருக்கா. லஜ்ஜைன்றது ரொம்ப வெட்கப்பட்டு அவமானப்படுறது. எப்படின்னா, பார்வதி பரமேஸ்வரன் தபஸ் அடையணும்னு தபஸ் பண்ணும்போது இமயமலையில், அப்போ திடீர் தோன்றும் போது ஒரு ஆண்மகன், அந்த ஆண் ஸ்பரிசமே இல்லாதவா, அது மாதிரி வரும்போது அவள் எப்படி உட்காந்த நிலையை எப்படிலாம் தெரியாது. டக்குன்னு எழுந்து நிற்க போகிறா. நிற்க கூட முடியல அவளால். ரொம்ப வெட்கப்பட்டு அப்படியே உருகி அந்த தலை தனியாக கழுவு வந்துட்டான். லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே பங்கஜான்னு ஒரு வார்த்தை இருக்குது. முகப்பங்கஜம், முகமே பங்கஜமாம அப்படி தான் இருக்காங்க. அம்பாளுக்கு 2 கையிலும் தாமரைப்பூ வச்சுட்ருப்போம். தலைக்கு பதில் தாமரைப்பூ தான் இருக்கும். எங்கே நான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் வாழ்நாளில் நான் சாமியாக பார்த்ததில்லை. ஆனால் இது சொன்ன உடனே தான் ஃபோட்டோ அமிச்சான். அந்த சக்கராயி அம்மன் கோவிலுடைய ஃபோட்டோ அது. எஸ் பாருங்கள், இதுதான் சக்கராயி அம்மன் கோவில். கும்பகோணத்தில் தாராசுரம் பக்கத்தில் அமைஞ்சுள்ள கோவில் இது. இதனுடைய இதனுடைய உள்ளே இருக்கிற அம்பாள் மூலவர் இது வெளிப்பக்கிற தோற்றம். இது 2 கை அம்பாள் தான் காமிச்சிருக்காங்க. இது வித்தியாசமாக காமிச்சிருக்கா. ஆனால் இந்த லஜ்ஜா கௌரின்ற அம்பாள் இப்படி தான் இப்போ நிர்வாணமாக உட்காந்த அம்பாள் காமிச்சிருக்கான். மேலே தலைப்பகுதியில் தாமரைப்பூ தான் இருக்கும். 2 கையில் தாமரை வச்சுருக்கான். இதே மாதிரி இந்த முகத்தை தான் ஸ்ரீசக்கரமாக காமிச்சிருக்காங்க. ஸோ இது உயிர்களை அவருடைய அந்த மார்பகங்கள்லாம் திறந்த மார்பகமாக இருக்குது. அது உயிர்களின் வளர்ச்சின்னு சொல்லியிருக்கு. இது அதே மாதிரி யோனியில் திறந்த இதுவாக இருக்குது. அது இந்த மனிதனுடைய வளர்ச்சியை தான் குறிக்கிறது. அந்த விவசாய பொருட்களை உற்பத்தியை குறிக்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறது இல்லை. நான் டீட்டெயிலாக போகல. அது இந்த மாதிரி ஒரு அம்பாள் தமிழ்நாட்டில் இருக்குது. எங்கே இருக்குன்னா, தாராசுரத்து பக்கத்தில் இந்த லஜ்ஜா கௌரி கோவில் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். லஜ்ஜா கௌரி எப்படி வருது? பரமேஸ்வரனை பார்த்து வெக்கப்பட்டு அம்பாள் அப்படியே தலை குனியும் போது தலை தனியாக கீழே ஒன்றுறதா. அந்த இடத்த தாமரை முளைக்கிறது சொல்லியிருக்கு. மேலே தாமரைப்பூ, 2 கையில் தாமரைப்பூ, முகம் அந்த நிலை எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் சாக்த தந்திரத்தில் அவளுடைய ரூபம் அப்படி தான் சொல்லியிருக்கு. பட் இது அழகாக இருக்குது. இந்த முகம் இருக்கிற இடத்துல ஸ்ரீசக்கரம் போட்டிருக்கா.
இந்த உருவத்தை வச்சு சின்னமஸ்ஸா பார்த்து உருவத்தை பார்த்து பயப்படுறோமே, அது மாதிரி இந்த உருவத்தை வச்சு நம்ம இது பண்ணக்கூடாது. இதில் நிறைய தத்துவார்த்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸ்ரீவித்யா கற்றுக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறார். நிறைய கடல் இது. திருப்பி எவ்ரிடே வி ஆர் லேர்னிங் ஆன் தட். பல பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த சப்ஜெக்டில். இது வந்து இந்த மாதிரி ஒரு அம்பாள் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக மெயினாக வந்து இந்த பதிவை நான் பண்ணுறேன். இது வந்து இப்போ இதுக்கு தனியாக சக்த தந்திரங்கள் லலிதாவில் வந்து என்ன முகப்பங்கஜா பங்கஜமாட்டம் முகம் வந்திருக்கு. பங்கஜமாட்ட முகம் வந்தது இந்த லஜ்ஜா கௌரி மூலமாக தான் அந்த மாதிரி வந்தது சொல்லப்படுறது. அது எல்லாருக்கும் தெரியணும். அம்பாள் உபாசனை பண்ணுறவா, லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறவாளுக்கு இந்த மாதிரி ஒரு ரூபம் இருக்குது அம்பாளுக்குன்னு தெரியணும். தமிழ்நாட்டிலே இருக்குது. கும்பகோணம் சைடு போகிறவா கட்டாயம் பார்த்துருவாங்க. சக்கராயி அம்மன் தாராசுரம் பக்கத்தில் இருக்குது. அங்கே விசாரித்தா சொல்லுவாங்க. பெரிய கோவில் ரொம்ப அழகாக நர்த்தன விநாயகர் இருக்குது, இந்த மருத்துவ மாரின்னு இருக்குது, தட்சிணாமூர்த்தி சரணி எல்லாமே இருக்குது அந்த கோவிலை சுற்றி. ஸோ பட் வந்து மூலஸ்தான அம்பாள் நம்ம இரு கரங்களோட கையில் தாமரையோட வச்சுட்டு இருக்கு. பட் வெளியே சுதேபம்பை வந்து இப்படி தான் காமிச்சிருக்கா, உருவத்தோடு காமிச்சிருக்கு. உள்ள மூலஸ்தானம் இருக்கிறது ஃபோட்டோ என்கிட்ட இல்லை. ஆனால் எப்படி இருக்குது பார்த்துட்டு வாங்க. ஆனால் லஜ்ஜா கௌரின்றது இப்படி தான் சொல்லப்படுது. இதில் சாக்த தந்திரத்துலலாம் ரூபங்கள் வந்து இப்படி தான் காமிக்கிறது. ஷீ இஸ் கால்ட் லஜ்ஜா கௌரி. கௌரின்றது பார்வதி குறிக்கிறது. அதுவும் சொல்கிறேன். இந்த மாதிரி இதில் ஸ்ரீவித்யா உபாசனையெல்லாம் சரி, நம்ம இது பண்ணுறதில்ல. இது வந்து தாந்திரிக உபாசனையில் போய்டுறது. நம்ம வந்து இந்த வாமாச்சாரம் கௌலாச்சாரம் இல்லாமல் சமயாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறவா. ஸோ இது அதில் வராதது. பட் சில பேர் இப்போயும் வந்து இந்த வாமாச்சார வழிகளை, இந்த சாக்த தந்திரங்களில் தாந்திரிக உபாசனை ஈடுபடுறவாளுக்கு இந்த கோவில் கட்டாயம் விசிட் பண்ணணும். அதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். திஸ் ஒன்லி ஃபார் அன் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ், நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். இதை சொல்லி இந்த 224வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.